சில நேரம் அப்படி தான் ஒரே கேட்டகரியிலே ப்ளவுஸ் தைக்க வரும். அப்படி தான் இந்த சமோசா டிசைனை யூஸ் பண்ணி ப்ளவுஸ் தைக்க வந்தது. ஆனால் டிசைன் மட்டும் வெவ்வேறு. இதுவும் அதே சமோசா டிசைன் ப்ளவுஸ் தான், ஆனால் டிசைன் தான் கொஞ்சம் வித்தியாசம். பொதுவாக சமோசா டிசைன் வைக்கும்போது ஈஸியாக ஒரு லேஸ் வச்சு அந்த சிலும்பலெல்லாம் மறைச்சிக்கலாம். ஆனால் அது கொஞ்ச நாளையிலே நூல் வந்து பிசிறு பிசிறாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால நான் எப்போவுமே லேஸ் வைக்க முன்னாடியே கிளாத்து கொடுத்து மறைச்சிட்டு தான் அப்புறமா லேஸ் வைக்கிறது. ஒரு பைப்பின் வச்சோன்னு பாருங்கள், இந்த லுக்கே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோ நீட்டாக பார்க்க அழகாக தெரியுது. சமோசா டிசைன் சிலும்பலை மறைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சில் இதே போல் டிஷ்யூ கிளாத் எடுத்திருக்கேன். அதை 1/4 இன்ச்சில் இதே போல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இதில் 2 பீஸ் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அதை இதே போல் 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரோப்பை திருப்பும்போது நமக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்கும். நான் எப்போவுமே லூப் டேர்னர் நீடியில் யூஸ் பண்ணி தான் நாட்டு வந்து திருப்புறது. அதே போல் தான் இதையும் நான் திருப்பிக்கிட்டேன். வெளியே எடுத்த பிறகு தான் நம்ம வந்து ஊசியை வெளியே எடுக்கணும். ஒரே ஷார்ட்ஸில் இந்த வீடியோவை எனக்கு எடிட் பண்ண முடியல, அதனால் பார்ட் 2 கண்டினியூ ஆகுது.